தகப்பனை சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாமே உதவிச்சுட்டே சொல்லிக்கிறோம். வசனத்தை கேட்கிறோம் மாத்திரமல்ல அதை நடக்க தேவன் உதவிச்சுட்டே சொல்லிக்கிறோம். எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையாக உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய மிஷனரி சங்கத்துக்காக கொடுக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஒவ்வொருவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். சீசரின் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் புகாண்டு வசிக்கிறோம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பணித்தலங்கள்ல இயேசு கிறிஸ்து என்கிறாங்க அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுகிறது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதுனாலதான் நினைச்சது பணித்தலங்க நினைச்சாங்க அற்புதத்தை செய்கிறார்கள். தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். நீங்க இன்னும் தனிப்பட்ட ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் மிஷனரிகளுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்கள பணித்தளத்துக்கு தேவையாக சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்காள மாநிலம் புனே பணித்தளத்தில் நாம் நடத்தி வரும் பாடசாலை பிள்ளைகளுக்கு 10 பெஞ்ச் டெஸ்க் தேவைப்படுகிறது. ஒரு டெஸ்கின் விலை 3500 ரூபாய். 10 டெஸ்க் வேணும்ன்றாங்க 35,000 ரூபாய். மற்றும் 2 கம்ப்யூட்டர் டேபிள் 2 வேணும்ன்றாங்க. ஒன்று 2000 ரூபாய், 2 டேபிள் 4000 ரூபாய். இது தேவையை சந்திக்க நம்ம முன் வரலாம். கர்த்தர் ஏவினால் நீங்கள் கொடுத்து இந்திய சங்கத்தை தாங்கலாம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தல் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வரும். இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நான் என்ன செய்றேன்? மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுகிற நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இல்லையா? பண்டிகை தலைமுறையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தால் அவரோடு கூட பரலோகத்துக்கு செல்வோமா? அந்த நித்திய காலமாக இருக்கிற பரலோகத்துக்கு சில நாம் நினைச்சோம் ஆயத்தமா இருக்குமா? கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாரும் நினைச்சோம் ஆயத்தப்படணும். இப்ப நானும் என்ன செய்யணும்? இந்த பரலோகத்துக்கு செல்ல வேண்டும், வர வேண்டும் சொல்லி நாம் நினைக்கணும். எல்லாரும் ஜபிக்க வேண்டும். உலகத்தின் காலங்கள் கொஞ்சம் தான் 70 வருஷம், கடத்தின் மீது 80 வருஷம் தான். அப்ப எல்லாரும் நினைச்சணும் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். பரலோக சொர்க்கம் அதுக்கு நாம் நினைச்சு எல்லாரும் செல்ல வேண்டும். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக நினைச்சாங்க இந்த மனு குலத்திற்கு வேதத்தின் மூலமாக வாக்குறுகிறது. இதோ நான் சீக்கிரமாய் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்றாங்க. உதாரணமாக இன்னைக்கு நம்ம வெளியூருக்கு போயிருக்கோம். ஒரு வாரம் இருந்தோம் நினைச்சவங்க பிள்ளைங்க நினைச்சவங்க தேட ஆரம்பிப்பாங்க. உடனே உன்னுடைய நினைச்சிக்க எப்போ நீங்க எப்போ வர்றீங்க கேட்பாங்க இல்லையா? உடனே நம்ம நினைச்சிடும் ஒரு தேதியை சொல்லி நான் இந்த தேதியில நான் புறப்பட்டு வருகிறேன்ட்டு நாம் சொல்லுவோம். ஆனா இல்ல பாருங்க, இயேசு செஞ்சாங்க நான் சீக்கிரமாய் வருகிறேன். டேட்டு கொடுக்க எதுவுமே சொல்லல, சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறாங்க. ஏன்னா சொல்லலாம் நான் சின்ன வயசு முதல் சின்ன வயசுல இருக்கும்போதே இயேசு கிறிஸ்து வருகிறான்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வரவில்லை என்று சொல்லலாம். அப்ப 2 பேர் 3ஆம் அதிகாரம் 9-10 பாருங்க, பாக்கி வேதத்தில் உள்ள வானம் பூமியை ஒளிந்து போனாலும் இந்த வேதத்தில் உள்ள ஓர் எழுத்தாக நினைச்சது ஒளிந்து போகாது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகிறேன் என்று சொல்றாங்க. யான் வருகிறதை தாமதிக்குதுன்னா எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். அதை பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது இல்லையா? அவர் வாக்கு கொடுத்துட்டாங்க, நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று. யார் தாமதம் எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் அந்த பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் நினைச்சாரு. நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நினைச்சாங்க நீடிய பொறுமையோடு இருக்கிறார். இந்த ஆத்மா எடுத்து வராதா, இந்த மகன் எடுத்து வர மாட்டானான்னு சொல்லி நினைச்சாங்க. பொறுமை உள்ளவராய் காணப்பட வேண்டும் நினைக்கிறோம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்குமா? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடவிட என்று அண்டுவோம். திருடன் எந்த நேரத்தில் வருவான் என்று சொல்லாமல் தான் வருவான் திருடன். அதே போலதான் நிச்சயமெல்லாம் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். அதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்கிறாங்க, முதலாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பாலனாக சிலங்க பிறந்தார். இனி எப்படி வரப்படுறாரு? ஒரு நியாயாதிபதியாக, ஜட்ஜ்மெண்ட் இல்லையா, ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறேன் என்று சொல்கிறாங்க. முதலாவது நம்ம பார்க்கணும்னா யோவான் என்பது சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். முதல் பார்த்தோம், யோவானுக்கு வெளிப்படுத்தினார். இப்போது நம்ம இயேசு கிறிஸ்துவே சொல்ல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது தன்னுடைய சீசர்களோடு ஊழியம் செய்கிற நாட்கள் இதில் சொல்கிறாங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்றாங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்றார். இயேசு கிறிஸ்து என்றாங்க அத்தாட்சியா சொல்றாங்க இல்லையா? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உலகத்துல உள்ள வீடு என்று நிலையற்றது அல்ல. பரலோகத்துல நமக்கு எப்படி இருக்காங்களா? எப்படி கட்டுறாங்களா? தங்கத்தினால வீடு இயேசப்பா கட்டி கொண்டிருக்காங்க. அப்ப அந்த வீட்டுக்கு நாம் என்ன செய்யணும்? எல்லாரும் செல்ல வேண்டும். தேவன் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் நினைச்சேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் வர வேண்டும் என்று நான் உங்களை மறுபடியும் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்ல பார்க்கிறோம். நாம் இதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நாம் நினைச்சோம் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நினைக்கணும், ஆயத்தமாக வேண்டும். இயேசுவை எங்களை தகுதிப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி நாம் என்ன அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். இயேசு சொல்லிருக்காங்க, நான் வந்து உங்களை மறுபடியும் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்றாங்க. மீண்டுமா பார்க்கிறோம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து வருகையை பற்றி சொன்னாங்க. உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்று கேட்கிறாங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் அது பாருங்க, 3ஆம் வசனம் வசீங்க. உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாருங்க, இயேசு சொல்றாங்க, நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லிட்டாங்க. அப்ப சீசர்கள் இயேசுவை கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றாங்க. கேட்கிறாங்க, நீங்க வருகிறேன்னு சொல்றீங்க, ஆனா அது வருகைக்கு அடையாளம் கேட்கறாங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, உலகத்தில் நடக்க போகிற காரியங்கள் எல்லாத்தையும் சொல்ல படிக்கிறோம். யுத்தங்கள் நடக்கும் என கேள்விப்படுவீர்கள், ஆனா நீங்க என்ன செய்ய கலங்காதீர்கள். எல்லாம் இது சம்பவிக்க வேண்டியதே, முடிவு உடனே வராது. பூமி அதிர்ச்சி வரும் இல்லையா? பாருங்க, எல்லாரும் நினைச்சாங்க, அநேகர் நினைச்சாங்க. 5ஆம் வசனத்தை பாருங்க, பாருங்க, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை
நினைப்பார்கள். நிறைய அதிகமான அற்புதங்களை செய்வாங்க. நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன செய்யுங்க? நம்பாதீங்க. இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் இருக்கிற அங்க இருக்கிறான்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்யுங்க? எதுவுமே செய்யுங்க நம்பாதீங்க சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சாட்சியாக சொல்லியிருக்காங்க. நம்ம நினைக்கணும் நம்முடைய வீட்டு சமூகத்தில் உட்கார்ந்து ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவங்க காணப்பட வேண்டும். சரி சொன்னாங்க இல்லையா? ஆலயத்துக்கு நாம் நினைக்கணும் நேசிக்கிறவங்களாக காணப்பட வேண்டும். மிஷினரி படித்தவங்க போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்க ஆலயத்துக்கு எத்தனையோ 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறாங்க. பஸ்ஸில் நடந்து வர்றாங்க, வந்து இருக்கிறாங்க, ஆலயத்துக்கு வர்றாங்க. அதே போல நம்ம இன்னும் இந்த டவுன் சைடு கோயம்புத்தூர் சொல்லுவாங்க பஸ் ஏறி எடுக்கிறாங்க, 2 பஸ் ஏறி சர்ச்சுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ முந்தைய இருக்கிற மணி டிகிரிக்கு முன்னாடி போனால் தான் எனக்கு சர்ச்சுக்கு போனால் எனக்கு கிடைக்கும். நம்ம எடுக்கணும் ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறவங்களா காணப்பட வேண்டும். நான் சொல்லியிருக்கேன் ஆலயத்துக்கு எடுக்கணும் முன்னதாக எடுத்துட்டு வரணும். நான் வந்து தரிசனம் கட்டேன். நான் கடையில் இருக்கும்போது முகப்பில் கிடச்சிருந்தேன். அப்போ நான் சாயங்காலத்தோடு தேரைக்கு ஜோம் பண்ண போகுண்டு 5 மணிக்கு போயிருவேன். ஒரு 3/4 நேரம் நான் 6 ட்ரெயின் வர வரைக்கும் நான் ஜோம் எடுப்பேன் தேரையில். அப்போ நான் ஒரு தரிசனத்தில் ஒரு நாள் நான் ஜோம் ஒரு அந்த ஒத்தடி பாலில் ஜோம் எடுப்பேன் ரயில் ரோடு தங்கரைக்கு தேரையில். அப்போ ஒரு நாள் நான் தரிசனத்தில் நான் தேரைக்கு நான் போகிறதுக்கு முன்னால் நினைச்சாங்க வெள்ளை வஸ்திரம் தரித்த ஒரு ஆள் நினைச்சாங்க அங்கே நிற்பதை கண்டேன். அப்போ நான் சொல்கிறேன் நம்ம வர்றதுக்கு முன்னால் ஏசப்பாக்கு வந்து நம்ம ஜெபத்தை கேட்கறதுக்கு நினைச்சாங்க வந்திருக்கிறான்னு நான் சொல்கிறேன். அப்படி நான் முடிச்சிட்டேன். அப்போ நம்ம ஆலயத்துக்கு வர்றோம் இல்லையா? ஏசப்பாங்க இருக்கிறாங்க சொல்லி நாம் நினைக்கணும். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாங்க, நமக்கு ஒரு பட்டை தருவாங்க சொல்லி நம்ம ஒரு விசுவாசத்தோடு வர வேண்டும். அதை நான் ஏசாவில் பார்க்கிறோம். ஏசாயா உசியா ராஜா மரணம் அடைந்து ஆலயத்துக்கு வரும்போது என்ன இருந்துச்சான்? ஏசாயத்தை செஞ்சுக்கிட்டாரு. ஆலயம் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது, மகிமை அப்படி இருந்தது. நாம் நினைச்சணும் ஆலயத்துக்கு வருவோம் முன்னாடி சீக்கிரமா வரணும். அக்கா 3 மணி 2 மணி அடிக்கிறாங்க இல்லையா? 2 மணி நம்ம நினைச்சணும் சீக்கிரமாய் வருக பிரயாசப்பட வேண்டும். எசப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நம்மளால ஒன்றும் முடியாது. எசப்பா நீங்க எனக்கு உதவி செய்யணும். நம்ம நினைக்கணும் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வார். அது போகட்டும். பாருங்க ஏசு சொல்றாங்க வருகைக்கு அடையாளத்தை நான் குறிக்கிறேன் சொல்றாங்க. இன்னென்ன அடையாளங்கள் நடைபெறும் நீங்க என்ன செய்யுங்க? கலங்காதுங்க. எல்லாம் எனக்கு நான் சம்பவிக்க வேண்டியதே முடிவு எடுத்த உடனே வராது. நீங்க உங்களை பிடிச்ச நிச்சயமாக சிறைச்சாலையில போடுவாங்க, உங்களை அடிப்பார்கள். நீங்க என்ன செய்யுங்க? எதுவுமே கலங்காதீர்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கேட்கப்படுமோ அதனால் உங்களுக்கு நிச்சயமே பிதா உங்களுக்கு அள்ளி செய்வார் சொல்றாங்க. வருகையை குறித்து என்கிறாங்க. நாம் சொல்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 24 36 37 அடுத்த வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாங்க அந்த இயேசு கிறிஸ்து பிதா வருகிறதை யாருமே அறிய மாட்டார். நானே எனக்கு அறியப்பட்டேன். இயேசு சொல்றாங்க அவருடைய குமாரன் தான். நான் கூட எனக்கு தெரியாது பிதா எந்த நேரத்தில் வருவான்னு தெரியாது. என்ன தேவதூதர்கள் அறியார்கள். ஆனா ஒரு அடையாளம் சொல்றாங்கன்னா நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் நாட்களிலும் நடக்கும் என்று சொல்றாங்க. எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் அவை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களும் நடக்கும் அடையாளம் சொல்றாங்க. எப்படி நோவாவின் காலத்தில் இந்த வெள்ளம் வந்து எல்லாரும் அடிச்சது, எல்லாரும் அழித்து கொண்டார்கள் இல்லையா? நோவா எச்சரித்திருப்பாரு இயேசு உலகம் அழிக்கப்படுறது நீங்க மறந்துருன்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் இடத்துல கேட்கவே இல்லை. அதே எல்லாம் 40 நாள் மழை பெய்தது எல்லாரும் உணர்ந்தாங்க இல்லை? உணர்வுல இருந்தேன் அது வரைக்கும் உணர்வே இல்லை. அதே போல கடைசி நாட்களும் நடக்கும். உணர்வு இல்லாம பேராம பார்க்கணும். இப்படி நாம் நினைச்சணும் அப்படியே வருகைக்கு எஞ்சணும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவன் அதை சொல்றாங்க, எச்சரிக்கிறாங்க. நீங்க ஆயத்தப்படுங்க.
நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்றார் பாருங்க. நாம் எழுச்சணும் ஆயத்தமானவர்களாக காணப்பட வேண்டும். முதலாவது இயேசுக்கு செஞ்சாங்க, சீசர்களுக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்க்கணும், இயேசு தேவதூதர்கள் மூலமாக நினைச்சாங்க நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். முதலாவது இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நான் எப்படி சொன்னேன், சீக்கிரமா வருவேன், உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்றாங்க. இப்போது என்ன தேவதூதர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு என்ன 40 நாளளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று பார்க்கிறோம். காண்பிக்கிறாங்க. மீண்டும் நான் என்ன பரவராஜ்யத்துக்கு போறேன், நான் என்ன செய்வேன், நான் போய் எப்படி போறேனோ அப்படியே மீண்டும் வருவேன் என்று சொல்றாங்க. அதை இதை இயேசு சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும், அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவை உங்களுக்கு வரும்போது நீங்க பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ ஒரு தைரியம் அஞ்சணும், சாட்சியா இருக்க முடியும். அந்த அபிஷேகத்தை நாம் எடுக்கணும், ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதாக காணப்பட வேண்டும். அப்போ இயேசு சொல்றாங்க, அப்போ தேவர்கள் அவர்களை பார்த்துறாங்க. அப்போதான் சீசர்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க, எல்லாத்தையும் காண்பிக்கிறாங்க, நீங்க எப்படி இருக்கணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அந்த 40 நாள் உயிரோடு காணப்பட்டு தட்டு சீசர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்பதான் தேவதூதர்கள் வந்து இந்த இயேசு கிறிஸ்துவை கூட்டி கொண்டு போறாங்க. அப்பதான் சொல்றாங்க, நீங்க நினைச்சீங்க உங்களுக்கு பரவராஜ்யத்துக்கு சென்ற இயேசுவானவர் எப்படி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று சொல்றாங்க. நம்முடைய வருகை, அவருடைய வருகைக்கு நாம் நினைச்சணும் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பாருங்க, அச்சாட்சியை நம்ம சொல்லியிருக்காங்க. நான் மீண்டுமா வருவேன் சொல்றாங்க, தேவதூதர் மூலமா சொல்லியிருக்காங்க. இப்ப பவுல் என்ன சொல்றாரு, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எடுக்கிறாங்க வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்றாங்க. அன்னைக்கு தீர்க்க தரிசி மூலமா சொல்றாங்க, நமக்கு வெளிப்படுத்திருக்காங்க. பவுல் மூலமா நம்ம சொல்லியிருக்காங்க. நாம் நினைக்கணும் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்டில் நாம் கொண்டாடுகிறோம். நாம் நினைச்சணும் அவருடைய வருகைக்கும் நான் நினைச்சணும் ஆயத்தமாக வேண்டும். அன்று தினம் அப்படியே சமுத்திரம் எந்திரிச்சனும் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதேதான் பார்க்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அன்றியோ மனுஷகுமாரன் தமது மகிமை பொருத்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது நமது மகிமையிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அடுத்தது, அப்பொழுது சகல ஜனங்களும் அவரை முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து பாருங்க, மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையில சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்பார் நடக்கிறோம். தேவதூதரோடு நினைச்சாங்க வரப்போகிறார். அப்ப அவர் வந்து என்ன செய்வாராம், நியாயம் தீர்க்க போகிறார். அவர்களுக்கு அடிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லியிருக்காங்க. அப்ப அதை வந்து இயேசு செஞ்சுறாங்க. தேவன் நினைச்சாரு, இதாவது தேவன் எனக்கு எல்லாத்தையும் பிரிக்கிறார். செம்மறியாடு வெள்ளாடு என்று பிரிக்கிறார். அவருக்கு பிரியமுள்ளவர்களாயும் பிரியமில்லாதவர்களாக இருக்கிறார். இடது பக்கமாக நிப்பாடி வச்சுறாங்க. சொல்றாங்க, நான் என்ன சொன்னேன், வஸ்திரம் இல்லாதிருந்து எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள், வியாதியா இருந்தேன் நீங்க என்ன செய்றீங்க, எனக்கு நீங்க என்ன செய்றீங்க
விசாரித்தீர்கள் சொல்லி இயேசு வச்சிருந்தாங்க. தன் வலது பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்றாங்க, வருகை நின்றோம், ஞாதிபதியா வரப்போறார், நாம இந்த வருகைக்கு ஆயத்தமா இருப்போமா? இயேசுக்கிறாங்க. பிரிக்கும்போது வெள்ளை செம்மறியாடு வெள்ளாடு, வெள்ளாடு எடுக்கையும் எல்லா பக்கம் 4 பக்கம் ஓடும். செம்மறியாடு எடுத்தது நேரே ஒரே பாதையில முன்னோக்கி நாம் செல்லணும். நாம் எடுக்கணும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம், வலது பக்கம் உள்ள செம்மறியாடு இருக்கோமா, வெள்ளாட்டு பக்கத்தில் இருக்கிறோமா, காணப்படுறோமா? நாம் யோசித்து பார்ப்போம். அப்ப ஏற்றுறேங்க, நான் இந்த சிறியர்கள் ஒருவனாக இருக்கிறவங்க, நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சொல்றாங்க. எல்லாம் கேட்கறாங்க, நான் எப்போ உங்களுக்கு நான் உதவி செய்தோம்? அப்ப சொல்றாங்க, இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்ப இடது பக்கத்தில் பார்த்து சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அப்படி நீங்க என்ன செய்ய, என்னை ஒண்ணுமே செய்யல, உதவி செய்யல, என்னை பார்க்கவில்லை, வியாதி என்னை பார்க்கவில்லை, நீங்க என்ன செய்யுங்க, ஆதியிலிருந்து பிசாசுக்கும் அவன் தூதருக்கும் ஆயத்தப்படின நெருப்புக்களையும் பக்கடையும் சொல்றாங்க. பாருங்க, இங்க நம்ம எப்படி இருக்கிற, எந்த பக்கத்துல போகிறோம், பரவராஜ்யத்துக்கு போகணும் ஆயத்தமா இருக்கிறோமா? நாம் எழுச்சணும் இந்த நாட்கள்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட நாம் எழுச்சணும், இந்த ஏழை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாகவும் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாகவும் இயேசு கிறிஸ்து என்ற நம்ம மீது கொண்ட அன்பினாலே இந்த உலகத்துக்கு உலகத்துக்கு வந்தாங்க. மீண்டும் எடுக்கிறாங்க, பரவராஜ்யத்துக்கு இன்னைக்கு மீண்டும் எடுக்கிறாரு, வரப்போகிற நாம் எழுச்சணும், அவருடைய அடிச்சுவடை நாம் எழுச்சி பின்பற்றி நடக்கிறதா காணப்படும்போது தேவன் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய வருகைக்கு நாம் எழுச்சணும் ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.